வாங்கடா வாங்கடா. ஐயோ டேய் பசங்களா, அட பாவிங்களா எந்திரிங்கடா. டேய் நாளைக்கு துருசு கட்டையே கையில உருட்டு கடையோட அலையறாங்கடா. அந்த பொண்ணை தேடி தான் வந்திருக்காங்க. அந்த பொண்ணு எங்கடா? மேலே போயிடுச்சு சார். என்னது செத்து போச்சா? சார் மொட்டை மாடி போயிடுச்சு சார். நீங்க முதல்ல அவங்கள தடுத்து நிறுத்துங்க, நான் போய் அவளை பாக்குறேன். ஒரு இடம் விடாம தேடுடா. வாங்கடா அவள. நில்லுங்க நில்லுங்க. யார் நீங்க? இங்க பாருங்க. ஐயா நில்லுங்க நில்லுங்க. ஏன் இப்படி வீட்டை தும்சம் பண்றே? தெலுங்கு படத்துல வர்ற அடியாளுங்க மாதிரி கையில உருட்டு கட்டையோட ஏகப்பட்ட ரவுடிங்க உள்ள வந்துட்டானுங்க. எல்லாம் உங்க அப்பா அனுப்புன ஆளுங்கன்னு தான் நினைக்கிறேன். ஐயோ என்ன பார்த்தா வெட்டி கொன்னுடுவாங்க. இப்போ என்ன பண்றது? அநியாயம் பண்ணாதீங்க. சொன்னா கேளுங்க. இங்க பாருங்க. யார் வீடு தெரியுமா இது? யார் வீடு இருந்தா எங்களுக்கு என்னையா? எங்களுக்கு தேவை எங்க வீட்டு பொண்ணு. அதுக்காக இங்க வந்து இது பாருங்க. இது பாட்டில் பண்ணி தங்கி இருக்கிற வீடு, ஞாபகம் வச்சுக்கோ. அந்த பாட்டில் மணி தான் எங்களுக்கு சொல்லி அனுப்புனா. ஐயோ பொண்ணு இந்த வீட்ல இருக்குன்னு அட்ரஸ் கொடுத்து அனுப்பிச்சதே பாட்டில் மணி தான்யா. பாட்டில் பண்ணியா? போயா இருக்கு. வாங்கடா. பாட்டில் பண்ணி எங்கேயாச்சும் போய் ஒளிஞ்சுக்கோ, இல்லாட்டி அவனுங்க வெட்டி போட்டுருவானுங்க. ஐயோ அங்க போகாத, மாட்டிக்குவே. சொன்னா கேளு. ஐயோ அது ஒரு ரூம். இந்த வெளிய வா வெளிய வா. இங்க வா. இதுக்குள்ளயா? உள்ள போய் உட்கார்ந்துக்கோ. ஓ ஏய் இங்க ஒரு பொண்ணு இருக்கானே. இன்னைக்கு வாங்க. இந்த பொண்ணான்னு பாருங்க. இதுல வாடா. இவன் இல்லையா? இந்த ரூமை செக் பண்றா. ஏய் யார் உள்ள? இந்த பெட்ரூமை செக் பண்றா. யாரு? பாருங்க நில்லுங்க. நீங்க எல்லாம் யாரு இருக்கீங்க? என்ன கேளுங்க. ஐயோ யாரா நீ? இங்க என்ன பண்ற? இதா பொண்ணு இந்த பக்கம் பாத்தியா? உன்னையே எண்ணி பாரு. இந்த உலகத்தில் உனக்கு சொந்தம்னா யாரு? உன்னையே எண்ணி பாரு. டேய் இந்த பைத்தியக்காரன்டா. வாங்கடா போலாம். டேய் இந்த டேங்க்ல ஒளிஞ்சு பாருங்க. வாங்கடா. சார் அங்க போடாத சார். சொன்னா கேளுங்க சார். சார் அந்த பொண்ணை தயவு செய்து விட்டுருங்க சார். ஏய் யார் நீ? எதுக்கு ஒளிஞ்சிட்டு இருக்க? ரொம்ப பயம். நான் ஒளிஞ்சிட்டு இருக்கேன். அப்படியே குதிச்சு சாவு. ஓடு. சீக்கிரம். ஏய் இன்னுமாடா திறக்கல? திறக்க மாட்டேங்கறானே. படிக்க வேண்டியதாடா. திறக்கிட்டு இருக்க. ஈர்க்க சுமங்கலியா குழந்தை குட்டியை பெற்றுண்டு நன்னா இருங்கோன்னு நேற்று ராத்திரி தானே ஆசீர்வாதம் பண்ணேன். ஈர்க்க ஆயுசோடு இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணல. அதுக்கு எப்படி? பாவி பாவி. போதுமாடா போதுமா. இப்ப திருப்தியா உனக்கு? பாரு அவனுக்கே கட்டி வச்சிருன்னு எத்தனை தடவை கத்துன. கொஞ்சமாவது கேட்டியா? எவனோ ஒருத்தனை கூட்டிக்கிட்டு வந்த. இப்ப என்ன ஆச்சு? ஒரு நாள் வாழ்ந்தாலும் பிடிச்சவனோட வாழ்ந்தா போதுன்னு போய் சேர்ந்துட்டாடா. இப்ப உனக்கு திருப்தியா? என் மக அநியாயமா போயிட்டாளேடா. நாங்கெல்லாம் அந்த காலத்து ஆளுங்க. நாங்களே இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டோம். இந்த காலத்து பசங்க நீங்கெல்லாம் சேர்ந்து இப்படி தொங்க விட்டுட்டீங்களேப்பா. ஐயா என் மகளையும் மருமகனையும் ஒன்னாவே சேர்த்து இறக்குங்கப்பா, இறக்குங்க. டோடா அடே எங்க அப்பா என்ன போனகான கணக்கிறீங்க? நான் சொல்ல பாட்டில் பண்ணி எது நான் செய்யும்ட்டு. என்ன மன்னிச்சிடுனா. என்னடா அவனு பாத்துட்டு நிக்கிற? அதான் அவ அப்பா அம்மா உன்னை மருமகன்னு சொல்லிட்டாங்கல்ல. போ போய் காலை வந்து ஆசீர்வாதம் வாங்க போ. அம்மா நீயும் என்ன மன்னிச்சிடுமா. என்னடா சும்மா சும்மா இது எல்லாமே சும்மா. ஹலோ பிரியா, ஒரு முக்கியமான விஷயம். எந்த காரணத்துக்கு கொண்டும் நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது. ஏன்னா உங்கள் அப்பனோட ஆளுங்களோ இல்லை அந்த போலீஸாரும் உங்களை பார்த்தா பெரிய பிரச்சனை ஆகிடும். அப்புறம் அந்த பொண்ணை சேர்த்து வச்ச மாதிரி உங்களை சேர்த்து வைக்க நாங்கள் போடுற பிளான் ஒர்க் அவுட் ஆகுது. புரியுதா? பி கேர்ஃபுல். இந்த செடியை வளர்த்ததுக்கு ஒரு கஞ்சா செடியை வளர்த்துருந்தீங்கன்னா அமௌண்ட்டாவது தேத்திருக்கலாம். ஆ லுக்கெல்லாம் அப்படியே கண்ணுக்கு கசின் சிஸ்டர் மாதிரியே தான் இருக்குது. நான் காலேஜ் போயிடுறேன்ப்பா. டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டியா? இந்த வரேன். என்ன காலேஜ்ல டிராப் பண்ணிரலா? 40 ரூபா ஆகும், பரவாயில்லையா? நீங்களும் அந்த ஆட்டோக்காரர் மாதிரி பிஹேவ் பண்ணிடு. பார்த்து பிடிச்சிக்க. காயத்ரி காயத்ரி பஸ்ல போக கூடாதா? ஐயா ஏய்
மாமா மாத்திரை என்னாச்சு மாமா என்னாச்சு நெஞ்சு இது மாத்திரை ஆயிடுத்து. பசங்க யாராவது இருக்காங்களாம்மா? பசங்க யாரும் வீட்ல இல்ல, எல்லாரும் காலேஜ் போயிருக்காங்க. முதல்ல இந்த தண்ணியை குடிங்க, பயப்படாதீங்க. இந்த மாதிரியா? நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். ஏம்மா நீ உனக்கு ஏய் உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? வீட்ல இருந்து வெளியே வர வேணாம்னு சொன்னல. அது இல்ல, ஹவுஸ் ஓனர் முதல்ல உட்கார, அப்புறம் பேசிக்கலாம். நோ 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 முடியாது முடியாது. உனக்கு எதுவும் இல்ல, நீ பயப்படாத. எனக்கு அழுகதான் வருது. ஏன் ரொம்ப அமுக்குறாங்களா? டேய், காலை மட்டும் தான் அமுக்கணும். எனக்கு உறவுகாரா இருக்கா, ஆனா காப்பாத்துறதுக்கு யாரும் இல்ல. அதான் சொந்தக்காரனுங்க. இல்ல நீங்க தான் எல்லாம். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதே தெரியல. எங்க அப்பாவை காப்பாத்தினதுக்கு. ஏச்சி அழாத, சொல்றது கேளு. இருக்கே ஐயா, என்னப்பாச்சு? உயிருக்கு போராடுற அந்த பொண்ணு தான் எனக்கு உயிர் கொடுத்துருக்கா. நீ அவளுக்கு தேங்க்ஸ் சொல்றதை விட்டுட்டு இவருக்கு. அவர் தானே வண்டியை ஃபாஸ்டா ஓட்டின்னு வந்தார். இவ ஓடி போய் வாங்கி தந்தா கூட உங்களை காப்பாத்திருக்க முடியாது. உன்னை திருத்தவே முடியாது. ஆட்டோக்காரர் எனக்கு ஒரு சின்ன உபகாரம் பண்ற. காயத்ரிக்கு மாப்பிள்ள பார்க்கணுமா? ஐயோ எல்லாம் ஏன் அங்கேயே குறியா இருக்கே. வீட்டை காலி பண்ண சொன்னேன், காலி பண்ணல. வாங்கின துட்டு என்ன ஆச்சு? ஐயரையா, இன்னைக்கு நீ உயிரோட இருக்கேன்னா அது காரணமே நாங்க தான். எப்படி? பின்ன ரமேஷ் தங்கச்சி மட்டும் இல்லைன்னா உனக்கு மாத்திரை கிடைச்சிருக்குமா? பாட்டில் மணி மட்டும் இல்லைன்னா அது உனக்கு சரியான டைம் கிடைச்சிருக்குமா? நீ எப்போ பாடி ஆயிருந்திருப்ப. ரமேஷ் தங்கச்சியா? ஆமா. யாரோ சேகர் தங்கச்சின்னு சொன்ன மாதிரி ஞாபகம் இருந்தது எனக்கு. ஏன்டா அப்படிலாம் சொல்றீங்க? அவன் என்ன சொல்றான்னா, சேகர் தங்கச்சி இவங்க எல்லாருக்கும் தங்கச்சி மாதிரி. ஆமா ஆமா. அப்ப உனக்கு? எனக்கு தங்கச்சி எல்லாம் பிடிக்காத ஐயரே. ஐயோ, எல்லாரும் பிரியாவை தங்கச்சியா ஏத்துக்கிற மாதிரி என் பொண்ணையும் தங்கச்சியா ஏத்துக்க கூடாதா ப்ளீஸ்? நைனா. என்னது நைனாவா? பின்ன அவ தங்கச்சி ஆயிட்டா நீ எனக்கு நைனா ஆயிடுவ. அப்புறம் அந்த சொத்துல எனக்கு பங்கு வேற கேட்பேன். ஏற்கனவே எனக்கு மேல் போர்ஷன் ரொம்ப பிடிச்சிக்குது. எனக்கு கீழ் போர்ஷன். ஐயா, எங்களுக்கு என்ன வாசல் மட்டுமா? அதுக்கு வேற ஆளை பாரு. ஐயா, எங்கடா எரியற? என்ன ஐயரே, அடிக்கடி லெஃப்ட் ஹேண்ட் சைடே ஹார்ன் அடிக்கிறியே, உனக்கு அப்படி என்னதான் நோவு? மே மாசம் 15ஆம் தேதி ஆரம்பிச்சது. மே 15? அன்னைக்கு உன் ஒய்ஃப் ஓடி போச்சா? இல்ல உனக்கு ரிட்டையர்மெண்டா? இல்ல. அப்ப என்னதான் உனக்கு சோகம்? பாட்டில் மணி நீ அன்னைக்கு தான் எங்க ஆத்துக்கு வந்தேன். என்னடா? சும்மா சும்மா போடாங்க. எவனையும் பார்க்க முடியாது. உள்ள யாரையும் லவ் பண்ணாத. என்ன மாப்பிள, டெல்லி கோட்டைக்குள்ளேயே நான் லவ் பண்ணுவாங்க, நீங்க என்னன்னா வீட்டுக்குள்ள வர வேண்டாங்கிறீங்க? ஆமா, கோட்டை விஷயத்தை மட்டும் பேசு. ஆனா உன் வீட்டு விஷயத்த கோட்டை விட்டுரு. அதை பேசத்தானே வந்திருக்க மாப்பிள. உங்க மாப்பிளன்னு சொல்லிக்கிட்டு முதல்ல விஷயத்த பேசியா? என்னுடைய கொலைகேச மறுபடியும் கலர்றீங்களா? விட்னஸ் எல்லாம் அடிச்சு விசாரிக்கிறீங்களா? தானே பார்த்தேன், திருடனும் போலீஸும் எப்படி சம்மந்தி ஆவாங்கன்னு. பின்ன உன் பொண்ணை கட்டினா வாழ்க்கை பூரா நான் ஆசைப்பட்டவளோட வாழ்ந்திருப்பேன். அது இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் என் வாழ்க்கைக்கு நான் வழி தேட வேண்டாமா? ஒண்ணு என்ன செத்தாங்க போச்சு, கிடைச்ச உடனே உங்களுக்கு தானே கல்யாணம் பண்ணி கொடுக்க போறோம். எச்சியலையா கட்டிக்கிறதுக்கு நான் உன்ன மாதிரி ஜாடுறலடா. யார் எச்சலைங்கிறீங்க? தோ அவன் பொண்ணுதான்டா. அவளை எவனும் தூக்கிட்டு போகல, தானே ஓடி போயிருக்க ஒருத்தனோட. சாமி, முருங்கக்காய் பறிச்சுக்கிட்டு இருக்கோம் சாமி. அந்த செடியில முருங்கா. அதான் வந்துட்ட சாமி. பார்த்து போலீஸ்கார வீடு பொளந்து கட்டி போடுவான். நீ சொல்றது உண்மையா இருந்தா என் பொண்ணை என் கையாலேயே கொன்னு போடுவனே தவிர எவனோடையும் வாழ விட மாட்டேன். அது உன் பிரச்சனை. ஆனா இப்ப என் பிரச்சனை, பொண்ணுக்கு பதிலா பேசின பணம் அதை வாங்காம உன்னை நான் வாழ விட மாட்டேன். முடிஞ்சா பாரு. வாங்குறேன்டா. மரியாதை மரியாதை. யாருக்கிட மரியாதை? யார் வீட்டுல நின்று யாருக்கிட மரியாதை தேடுற? சுட்டு கொன்னுடுவேன். வெளியே போகிற ராஸ்கல். பொறுமை பொறுமை மாப்பிள, பொறுமை. உன் வயசு, என் எக்ஸ்பீரியன்ஸ். யா, இது ரொம்ப ஓல்டு டயலாக்யா. ஓல்ட் இஸ் கோல்டுன்னு நான் உனக்கு காட்டுறேன். சார், நீங்க தான் இந்த கேஸ் தோன்றீங்களே, நேத்து பார்த்து அந்த பைக் கேஸை விட்டுறலாமா? யோ,
அப்பன் கேஸ பிடிச்ச என் ஆத்திரத்தை தீர்த்துப்ப, பொண்ணு கேஸ் பிடிச்ச என் ஆசையை தீர்த்துப்ப. கண்டுபிடியா?